ஹாய் ஆல். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி ஜாங்கோ வச்சு நம்ம வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து எப்படி பைத்தானில் ஃப்ளாஸ்க் வச்சு எப்படி ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அங்கே வந்து நம்ம வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ஒன்று பில்ட் பண்ணோம், ரைட்? பேக்ரவுண்ட் வந்து எஸ்கியூஎல் லைட்டாக வச்சு வந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம ஜாங்கோவை யூஸ் பண்ணி ஒரு சிஆர்எம் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, இந்த சிஆர்எம் அப்படின்றது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் டூல். இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய கஸ்டமர்ஸ் கூட நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோம், கஸ்டமர்ஸ் நம்மளுடைய சேல்ஸ் ப்ராசஸ் எந்த அளவுக்கு இதில் வந்து ஆட்டோமேட் ஆகுது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணக்கூடிய ஒரு டூல் இது. ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் லாகின் பண்ண உடனே, ஸோ இதில் வந்து லாகின் லாக் அவுட்டுக்கு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் லாகின் பண்ண உடனே எனக்கு வந்து நம்ம சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா லீட்ஸும் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு அட்மின் பேனல் இருக்கும். ஸோ இந்த அட்மின் பேனல் வந்து பேக் எண்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிறதுக்கு. அண்ட் ஸோ இங்கே போய்ட்டு எனக்கு ஒரு லீட் வேணும் அப்படின்னா நான் அந்த லீடு க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே போய்ட்டு நான் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு லீடு க்ரியேட் ஆகும். அதே மாதிரி நான் போய் இந்த டேபிள் வியூவில் இருக்கக்கூடியதை கார்ட் வியூவில் பார்க்கனாலும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதே டீட்டெயில்ஸ் தான் வரும். இங்கே கார்ட் வியூவில் கொஞ்சம் நீட்டாக சிஎஸ்எஸ்லாம் போட்டிருக்கேன். அண்ட் வந்து இந்த லீட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது எதர் ஒரு ஏஜென்ட்டுக்கு இதை அசைன் பண்ணி வச்சிருக்கலாம், இல்லது இதை யாருக்குமே அசைன் பண்ணாமல் சும்மா வெறும் லீடாக மட்டும் வச்சிருக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் வந்து நம்ம லீட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஏஜென்ட்டுக்கு அசைன் பண்ணணும். ஸோ அப்போ ஏஜென்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் லாகின் பண்ணியிருக்கிறது அட்மினாக இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன காட்டணும், லாகின் பண்ணியிருக்கிறது நார்மல் யூஸராக இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம லீட்ஸ்க்கு வந்து கேட்டகரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கேட்டகரி அப்படின்னா இப்போ ஒரு லீட் எடுத்துக்கலாமே. இப்போ நான் இந்த லீட் போகிறேன், இந்த லீடோட டீட்டெயில்ஸ் நான் பார்த்தேன் அப்படின்னா இது வந்து இப்போது அப்டேட் கேட்டகரி கொடுக்குறேன். ஸோ இது வந்து இப்போ கான்டாக்டட் அப்படின்ற கேட்டகரியில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் சுரேந்தர் மனோஜ் அப்படின்ற பர்சனுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த லீடு வந்து அவர் வந்து நம்மகிட்ட வந்து பொருள் வாங்கினாரா இல்லையா, இல்லை அந்த சேல் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆச்சா இல்லையா அப்படின்றத சொல்கிறதுக்கு நம்ம வந்து இங்கே கேட்டகரி வச்சுருக்கோம். ஸோ இந்த கேட்டகரி எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் யூசர்ஸுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். ஸோ லாகின் ரெஜிஸ்டர் நம்ம ஃப்ளாஸ்கில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி லாகின் ரெஜிஸ்டர் பார்க்கலாம். அண்ட் இது எல்லாத்தையுமே நம்மளுடைய பேக் எண்டில், அதாவது அட்மின் பேனலில் இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி கான்ஃபிகர் ஆகுது, ஒவ்வொரு காம்பனண்ட்டும் எப்படி நமக்கு வந்து அசைன் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறது இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஆர்எம் ஒன்று பில்ட் பண்ண போகிறோம். இதில் போயிட்டு நம்ம வந்து இந்த லீட்ஸ், இப்போ நான் இந்த நேமை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த லீடோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வேணும். ஏஜென்ட் அசைன் பண்ணியிருக்கேன், இங்கே போயிட்டு நான் இதை அப்டேட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஏஜென்ட் மாற்றுறதுக்கு எனக்கு ஆப்ஷன் வேணும். அண்ட் அதே மாதிரி எனக்கு வந்து இந்த லீடை டெலீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் வேணும். அண்ட் இந்த லீட்ஸ் எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி எந்த கேட்டகரியில் எத்தனை லீட் இருக்குது அப்படின்றத கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் வேணும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒவ்வொரு செக்ஷனையும் பார்த்து இந்த இப்போ இது வந்து ஏஜென்ட் செக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இந்த ஏஜென்ட்டோட டீட்டெயில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு ஏஜென்ட்டோட டீட்டெயில் அப்டேட் பண்ணலாம். அண்ட் வந்து ஏஜென்ட்டை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீச்சரையும் நம்ம எப்படி ஜாங்கோவில் பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ நம்ம இதெல்லாம் பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோவில் நம்ம ஃப்ளாஸ்க்னா என்ன, ஜாங்கோனா என்ன, எதுக்கு ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுவோம், எதுக்கு ஜாங்கோ யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ப்ரீஃபான ஒரு கம்பேரிஷன் பார்க்கலாம். ஓகே, சும்மா ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ளாஸ்க் வந்து ஒரு மைக்ரோ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஜாங்கோ வந்து கொஞ்சம் ஸ்டேபிளைஸ்டான ப்ராடக்ட். ஓகே, கொஞ்சம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் நம்ம வந்து ஜாங்கோ யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எதுக்கு ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு ஜாங்கோ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.